தென்னிந்தியா மீது படையெடுத்த குப்த மன்னர் யார்? சமுத்திரகுப்தர். தென்னிந்தியா மீது படையெடுத்த குப்த மன்னர் சமுத்திரகுப்தர். அதனாலதான் சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னவர் V.O. ஸ்மித். V.A. ஸ்மித் வந்து பல இனங்களின் அருங்காட்சியகம். சொன்னவர் V.O. ஸ்மித். சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவில் எந்த பல்லவ மன்னனை தோற்கடித்தார்? விஷ்ணு கோபன். ஏன்னா சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர். இது சொல்லும் போது சொன்ன விஷ்ணு பக்தரா இருப்பாரு. தோற்கடிச்ச மன்னர் பேர் விஷ்ணு கோபன். விஷ்ணு கோபனை தோற்கடிச்சிருப்பாரு. சமுத்திரகுப்தர் நடத்திய யாகம் அஸ்வமேத யாகம். குதிரையை பலியிடக்கூடியது அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம் நடத்தியிருப்பாரு. தங்க நாணயங்களில் யாருடைய உருவம் வீணை வாசிப்பது போல் காணப்படும்? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரோட மெயினான பட்ட பேர்னா கவிராஜா. கவிராஜா. சமுத்திரகுப்தரின் இலங்கையை சேர்ந்த சமகால அரசர் யாரு? ஸ்ரீமேகவர்மன். ஸ்ரீமேகவர்மன் புத்த அரசர் இவரும். விக்ரமாதித்யர் என்னும் பட்டப்பெயரை சூட்டிக் கொண்டவர் சந்திரகுப்தர் II. இரண்டாம் சந்திரகுப்தர். நிறைய பேர் இருக்கும். தேவகுப்தர், தேவஸ்ரீ, நிறைய பேர் இருக்கும். இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வாழ்ந்த சீன பயணி பாகியான்.